நீங்கள் இணைந்திருப்பது நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். உங்களுடன் இணைந்திருக்கும் நான் வினிதா ரதிகரன். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னூற்று 265 சபைகளை கைப்பற்றியது தேசிய மக்கள் சக்தி. வடக்கு கிழக்கில் தனது ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநிறுத்தியது இலங்கை தமிழரசு கட்சி. சில உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரம் தமிழ் முஸ்லிம் கட்சிகளின் வசமானது. தமிழ் மக்கள் தமது சுயத்தை மீண்டும் உறுதி செய்துள்ளனர். எம்.ஏ. சுமந்திரன் தெரிவிப்பு. பிரசன்ன ரணவீர நீதிமன்றத்தில் சரண். பாகிஸ்தான் மீது இந்தியா ஏவுகணை தாக்குதல். சிறார்கள் உள்ளிட்ட 7 பேர் பலி. பதற்ற நிலையை ஏற்க முடியாது என்கின்றது சர்வதேசம். தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்தி நாடளாவிய ரீதியில் பெரும்பான்மை வாக்குகளை பெற்றுள்ளது. இந்த நிலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் அரசியல் கட்சிகள் பெரும்பான்மை பலத்தை தக்க வைத்துள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் முடிவுகளின் தொகுப்பு அடுத்து. 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்தி நாடளாவிய ரீதியில் பெரும்பான்மை வாக்குகளை பெற்றுள்ளது. அதற்கமைய 239 சபைகளில் 265இல் தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மையை பெற்றுள்ளது. அதில் 94 சபைகளில் தேசிய மக்கள் சக்தி தெளிவான அறுதியான பெரும்பான்மையை பெற்றுள்ளது. குறித்த 94 சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய நிர்வாகத்தை சுயமாக அமைக்க முடியும். எனினும் ஏனைய சபைகளில் ஆட்சி அமைக்க அவர்கள் ஏனைய கட்சிகளின் ஆதரவை பெற வேண்டியுள்ளது. இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் வடக்கு மாகாணத்தில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளனர். நீண்ட காலமாக பிற்போடப்பட்டிருந்த உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் நேற்று நாடு முழுவதும் இடம்பெற்றிருந்தன. இந்நிலையில் நேற்று மாலை முதல் தேர்தல் முடிவுகள் வெளியாகின. இன்று நண்பகல் 12 மணி ஆகும் போது 339 சபைகளுக்குமான தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டு நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் நாடளாவிய ரீதியில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி பெரும்பாலான சபைகளை கைப்பற்றி முன்னிலை பெற்றுள்ளதுடன் ஐக்கிய மக்கள் சக்தி 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. எனினும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் ஆளும் கட்சி எதிர்பார்த்த வெற்றியை அடையவில்லை. மாறாக தமிழர் தேசம் முழுவதும் தமிழ் கட்சிகளுக்கே மீண்டும் அதிகாரத்தை வழங்கியுள்ளனர். கடந்த பொது தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு மாகாணத்தில் ஆளும் தேசிய மக்கள் சக்திக்கு அதிக ஆதரவு கிடைத்திருந்தது. பொது தேர்தலில் வடக்கு மாகாணத்திலிருந்து 5 உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தி சார்பில் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தனர். அண்மையில் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருந்த ஜனாதிபதி இதனை சுட்டிக்காட்டி பிரித்தாளும் அரசியலுக்கு முடிவு கட்டுவதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் கடந்த காலங்களில் வடக்கு மக்கள் மத்தியில் கிடைத்த பல்கி பெருகிய ஆதரவு உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு ஆளும் கட்சிக்கு காணப்பட்டது. எனினும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் அதற்கு மாறாக அமைந்திருக்கின்றன. வெளியாகியுள்ள முடிவுகளின் அடிப்படையில் வடக்கு கிழக்கில் இலங்கை தமிழரசு கட்சி பெரும்பாலான இடங்களை கைப்பற்றியுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக பல்வேறு இடங்களை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உள்ளடங்கிய தமிழ் தேசிய பேரவை கைப்பற்றியுள்ளது. யாழ் மாநகர சபையில் இலங்கை தமிழரசு கட்சி 13 ஆசனங்களையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 12 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 10 ஆசனங்களையும், ஜனநாயக தேசிய கூட்டணி மற்றும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தலா 4 ஆசனங்களையும் கைப்பற்றியுள்ளன. வெல்வெட்டித்துறை நகரசபை, பருத்தித்துறை நகரசபை, சாவகச்சேரி நகரசபை ஆகிய 3 சபைகளிலும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உள்ளடங்கிய தமிழ் தேசிய பேரவை முன்னிலை பெற்றுள்ளது. சாவகச்சேரி நகரசபையில் 6 ஆசனங்களையும், வெல்வெட்டித்துறை நகரசபையில் 7 ஆசனங்களையும், கோப்பாயில் 9 ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கைப்பற்றியுள்ளது. அதேபோல சாவகச்சேரி நகரசபையில் 6 ஆசனங்களையும், கோப்பாயில் 11 ஆசனங்களையும், வெல்வெட்டித்துறையில் 5 ஆசனங்களையும் இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி பெற்றுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் தமிழரசு கட்சி அமோக வெற்றியை பதிவு செய்துள்ளது.
அங்குள்ள பெரும்பாலான சபைகளை தனித்து நிர்வகிக்கும் ஆற்றலை இலங்கை தமிழரசு கட்சி தன்வசப்படுத்தியுள்ளது. வவுனியா மற்றும் மன்னாரில் சங்கு சின்னத்தில் போட்டியிட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கணிசமான வெற்றிகளை பதிவு செய்துள்ளது. மேலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பில் தமிழ் பிரதேச சபைகளை தமிழரசு கட்சி தன்வசப்படுத்தியுள்ளது. மட்டக்களப்பிலும் தமிழரசு கட்சி வெற்றி வாகை சூடியுள்ளது. அம்பாறை மாவட்டத்திலும் பல இடங்களில் தமிழரசு கட்சி தன்னுடைய ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநிறுத்தியுள்ளது. கடந்த பொது தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தலில் ஆளும் தேசிய மக்கள் சக்திக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் பெரும் ஆதரவை வழங்கியிருந்த நிலையில் உள்ளூராட்சி தேர்தலில் ஆளும் கட்சிக்கு ஏமாற்றமே கிடைத்துள்ளது. இதனிடையே நாட்டின் மிக முக்கிய மாநகரமாக கூறப்படும் கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி 81,000 வாக்குகளுக்கு மேல் பெற்று 36.92% அடிப்படையில் 48 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளனர். நாட்டின் மிக பழமையான மற்றும் பெரிய உள்ளூராட்சி அதிகார சபையாக காணப்படும் இலங்கையின் மிக பெரிய நிதி மையத்தின் நிர்வாக அமைப்பான கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி ஒட்டுமொத்த பெரும்பான்மையையும் பெற தவறியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி 58,375 வாக்குகளை பெற்று 29 ஆசனங்களை பெற்றுள்ளது. இந்நிலையில் நாடளாவிய ரீதியில் கட்சிகளுக்கிடையே பின்வருமாறு சபைகள் பகிரப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் நாடளாவிய ரீதியில் 1,71,56,338 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். அவர்களில் 1,06,16,087 பேர் வாக்களித்திருந்தனர். இது மொத்த வாக்களிப்பில் 61.88% குறித்து நிற்கிறது. அளிக்கப்பட்ட வாக்குகளில் 2,05,277 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய 1,04,10,810 வாக்குகள் செல்லுபடியான வாக்குகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த வாக்குகளில் தேசிய மக்கள் சக்தி 45,03,930 வாக்குகளை பெற்று 3,927 உறுப்பினர்களை நாடளாவிய ரீதியில் தெரிவு செய்து 265 சபைகளை கைப்பற்றியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி 22,58,480 வாக்குகளை பெற்று 14 சபைகளை கைப்பற்றியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 9,54,517 வாக்குகளை பெற்றிருந்த போதிலும் 742 பேர் தெரிவு செய்யப்பட்டிருந்தனர். எனினும் எவ்வித அதிகார சபைகளையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கைப்பற்றவில்லை. ஐக்கிய தேசிய கட்சிக்கு நாடளாவிய ரீதியில் 4,88,406 வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. இதன் அடிப்படையில் 381 பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர். மக்கள் முன்னணி சார்பில் போட்டியிட்ட 300 பேர் இம்முறை உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர். இவர்களுக்கு 3,87,098 வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்டவர்களில் 377 பேர் 35 சபைகளுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர். இவர்களுக்கு 3,07,657 வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 6 சபைகளை கைப்பற்றியிருப்பதுடன் 116 வேட்பாளர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு 89,177 வாக்குகள் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் ஒரு அதிகார சபையினை இவர்கள் கைப்பற்றியுள்ளனர். அதேபோல அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் 3 சபைகளை கைப்பற்றியிருப்பதுடன் இவர்களுக்கு 75,268 வாக்குகள் கிடைத்துள்ளன. இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சி பெரு வெற்றி ஈட்டியிருக்கிறது. இந்த மக்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த வெற்றியை மிக தாழ்மையோடு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். பெரு வெற்றி என்று நான் சொல்வதற்கான காரணம், இலங்கை தமிழரசு கட்சி வடக்கிலேயும் கிழக்கிலேயும் 58 சபைகளிலே நாங்கள் போட்டியிட்டிருக்கிறோம். 40 சபைகளிலே, குறைந்தது 40 சபைகளிலே நாங்கள் நிர்வாகங்களை அமைக்கக்கூடியதான முடிவுகள் வெளிவந்திருக்கிறது. இது ஒரு பெரிய வெற்றி. ஏனென்றால் 58 சபைகளாக இருந்தாலும்
அதிலே 8-10 சபைகள் எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு பெரும்பான்மை இல்லாத சபைகளாகவும் இருந்திருக்கின்றன. ஆகையினாலே 50-40 என்று கூட சொல்லலாம். அப்படியான வெற்றி மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே மிகவும் விசேஷமாக பாராளுமன்ற தேர்தல்கள் முடிவடைந்து 6 மாத காலத்திலே திரும்பவும் மக்கள் இலங்கை தமிழரசு கட்சி மீது தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் என்பது தெளிவான முடிவாக பிரதிபலிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பிலே இலங்கை தமிழரசு கட்சி பெருவெற்றியிட்டு இருந்தது பாராளுமன்ற தேர்தலிலே. இந்த தடவையும் கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் பெருவெற்றியை ஈட்டியிருக்கிறோம். வடக்கிலே வவுனியா மாவட்டம் தவிர்த்த மற்ற மாவட்டங்களிலே நாங்கள் பெரிதாக வெற்றி பெற்றிருக்கிறோம். எங்களுடைய அடையாளம், தமிழ் மக்களுடைய அடையாளம் எந்த காலத்திலேயும் விட்டுக் கொடுக்கப்பட முடியாதது. அது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எங்களுடைய மக்களுடைய மனதிலே ஆழ பதிந்திருக்கிறது. அது வெளிப்படையாக இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. நாங்கள் சபைகளை அமைக்கிற போது மற்ற தமிழ் கட்சிகளோடும் பேசி அப்படியாக இந்த சபைகளை அமைக்க முடியும் என்பதை ஆராய்ந்து அதற்கு ஏற்ற விதமான முடிவுகளை எடுப்போம். நாங்கள் அமைக்கிற சபைகளிலே உள்ளூராட்சி சபைகளாக இருக்கிற காரணத்தினாலே அந்தந்த பிரதேசத்துக்கு தேவையான உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அதிகாரங்களை விநியோகித்து மக்களுக்கு முழுமையான சேவைகளை ஆற்றுவோம் என்பதையும் இந்த வேளையிலே நான் உறுதியளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழரசு கட்சிக்குத்தான் கூடுதலான ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது. ஆகையினாலே அதனுடைய தலைமை பதவி அல்லது மாநகர பிதா பதவி இலங்கை தமிழரசு கட்சிக்கே உரித்தானது. மற்ற கட்சிகள் அதை அனுசரித்து அதற்கான ஆதரவை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர மகர நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். சட்டவிரோத சொத்து விற்பனை வழக்கில் கைது செய்யப்படுவதை தவிர்த்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர மகர நீதவான் நீதிமன்றத்தில் இன்று சரணடைந்துள்ளார். கிரிபத் கொடையில் உள்ள அரசுக்கு சொந்தமான காணியை போலி ஆவணங்களை தயாரித்து தனியார் ஒருவருக்கு விற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் குற்ற புலனாய்வு துறையினரால் தேடப்பட்டு வந்தார். ரணவீர உள்ளிட்ட மற்றுமொரு சந்தேக நபரின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருந்தது. ரணவீர மற்றும் ஒரு சந்தேக நபரை கைது செய்வதற்கு நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருந்தது. எனினும் குறித்த இருவரும் கைது செய்யப்படுவதை தவிர்த்து வந்தனர். இருப்பினும் 61 நாட்கள் கைது செய்யப்படுவதை தவிர்த்து வந்த பிரசன்ன ரணவீர இன்று நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். இதற்கிடையில் முன்னாள் அமைச்சர் மேவின் சில்வா மற்றும் 3 சந்தேக நபர்கள் இதே வழக்கில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான வெளிநாட்டுச் செய்திகள். பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டு பகுதியில் இந்தியா ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. இதில் 2 சிறுவர்கள் உள்ளிட்ட 7 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையினூடாக பாகிஸ்தானின் பயங்கரவாத உட்கட்டமைப்பு மீது இந்தியா தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. 9 இடங்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனூடாக நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் முழுவதும் 9 பயங்கரவாத தளங்கள் மீது இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல்களை இந்திய ஆயுதப்படைகள் மேற்கொண்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்துவதற்கான மையங்களாக அடையாளம் காணப்பட்ட பாகிஸ்தானிலும் பாகிஸ்தான் காஷ்மீர் பகுதியிலும் உள்ள பயங்கரவாத தளங்களை தாக்கி இந்திய ஆயுதப்படைகள் ஆபரேஷன் சிந்தூர் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதை இந்திய பாதுகாப்பு அமைச்சு உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் இராணுவம் கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இராணுவ மோதலை உலகம் தாங்க முடியாது என ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டெரஸ் கூறியுள்ளார். 2 தெற்காசிய அண்டை நாடுகளுக்கு இடையிலான பதட்டங்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு உச்சத்தை எட்டியுள்ளதாக அவர் எச்சரித்துள்ளார்.
பதட்டங்களை தணிக்கவும் ராஜதந்திரத்தை மேம்படுத்தவும் இரு அரசாங்கங்களும் முன்வர வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான விரிவான செய்திகளை அறிந்து கொள்ள www.namadhlk.com என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள். காணொலியுடன் கூடிய செய்திகளை அறிந்து கொள்ள நமது டிவி எனும் யூடியூப் தளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள். இத்துடன் நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன. வணக்கம்.